வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்னும் ராஜகணபதி தேர்தல் துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தேர்தல் நடத்த விதிமுறைகளை தளர்த்த வேண்டும். புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்ற ராஜகணபதி தேர்தல் துறைக்கு கோரிக்கை. புதுச்சேரியில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்று அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்ற ராஜகணபதி கோரிக்கை விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறும்போது, புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மேலும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை தேர்தல் நடத்த விதிமுறைகள் தொடரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவின் பிற மாநிலங்களில் இன்னும் தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டில் நடத்தை விதிகளை இன்னும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள ராஜகணபதி, தேர்தல் நடைமுறை என்ற பெயரில் புதுச்சேரி அரசு நிர்வாகத்தை 83 நாட்களுக்கு முடக்கி வைப்பதையும் அதே காலத்திற்கு அப்பாவி மக்களை பல்வேறு வகைகளில் இன்னல்களுக்கு ஆளாக்குவதையும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகளால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களும் வணிகர்களும் தான் என்று தெரிவித்த அவர், மேலும் அவர்களை 45 நாட்களுக்கு பாதிப்புகளுக்கு உள்ளாக்குவது நியாயமற்றதாகும். எனவே புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகளை உடனடியாக தளர்த்த வேண்டும் எனவும் விக்கி என்கின்ற ராஜகணபதி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சின்ன வீராம்பட்டினம் ஸ்ரீ நவசக்தி நாயகி பாதாள வீரபத்திர காளியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சின்ன வீராம்பட்டினம் ஸ்ரீ நவசக்தி நாயகி பாதாள வீரபத்திர காளியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நவசக்தி நாயகி பாதாள வீரபத்திர காளியம்மன் ஆலய ஜீர்ணோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 20ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் மகாலட்சுமி ஹோமத்துடன் தொடங்கிய கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தொடர்ந்து அஷ்டபந்தன மருந்து சாத்துதல், நவகிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்ற தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து 4 கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்தது. மங்கள இசையுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோவில் விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் தொடர்ந்து ஸ்ரீ நவசக்தி நாயகி பாதாள வீரபத்திர காளியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பால முருகர், ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி, ஸ்ரீ முனீஸ்வரன், ஸ்ரீ சப்த கன்னி, ஸ்ரீ பார்வதி தேவி, அமிர்த ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பாவாடை ராயன் உள்ளிட்ட பரிவர தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பாதாள வீரபத்திர காளியம்மன் அம்மனுக்கு மகா தீபாரதனையும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை பாவாடை ராசு, பாக்கியவதி குடும்பத்தார் மற்றும் பக்த கோடிகள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மக்களவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டி. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டி. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சரும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் காரைக்காலில் உள்ள கூட்டணி கட்சியினரை சந்திக்க காரைக்கால் வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேற்றைய முன்தினம் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் அமைதியான முறையில் நடந்துள்ளதாகவும் புதுச்சேரி மக்கள் காலையிலிருந்து ஆர்வமாக வந்து வாக்களித்துள்ளனர்.
காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இன்று காரைக்காலுக்கு வந்து இங்குள்ள கூட்டணி கட்சியினரை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளதாகவும் வாக்களித்த புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் மக்கள் தமக்கே வாக்களித்து உள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உடனிருந்தார். உதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தின் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. உதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த உதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஹரிகிருஷ்ணன், வேலாயுதம் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் சித்திரை மாதம் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சித்திரை மாதம் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் உதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கரபரணி நதிக்கரையில் வடக்கில் அமையப்பெற்றிருக்கும் காசி எனும் வீரமிகு திருக்காசி கஷேத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் சித்திரை மாதம் வளர்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமார்த்தபுரம், உதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். அரியாங்குப்பம் RK நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அரியாங்குப்பம் RK நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 52ஆம் ஆண்டு சித்திரை பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்ராயன் கார்த்திகேயன் குடும்பத்தினர் உபயத்தில் அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரணைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மென் அலங்காரங்களுடன் நாக வாகனத்தில் சுவாமி திருவிதி உலா நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்ப வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பெரியவர்கள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தின் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரினிவேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் புதிதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 7 மணியளவில் மங்கள இசையுடன் 2ஆம் கால யாகசாலை பூஜை தொடங்கி பிம்ப சுத்தி, ராசபந்தனம், நாடி சந்தனம், தத்துவ வர்ச்சனை, யாத்திராதனம், கலச புறப்பாடு நிகழ்ச்சியுடன் காலை 9:30 மணிக்கு விமான கும்பாபிஷேகமும் 10 மணிக்கு கற்பக விநாயகர் மற்றும் பரிவர தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பகல் 11 மணியளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் நாகரத்தினம், புருஷோத்தமன், அருள் தட்சிணாமூர்த்தி, சுந்தரமூர்த்தி மற்றும் ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் தொழிற்பேட்டை சேதராப்பட்டு கிராம மக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நன்றி, வணக்கம்.